ஒரு ஊர்ல பல காலங்களுக்கு முன்னாடி பூமிக்கு அடியில இருந்து டீமன்ஸ் வெளியே வந்தாங்க. மனுஷங்களோட ஆன்மாக்களை எடுத்து அதை அவங்க தலைவரான குய்மாவுக்கு உணவா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் 3 ஹீரோஸ் பிறந்தாங்க. இருளையும் இந்த டீமன்ஸையும் அவங்க பாடல்கள் மூலியமா விரட்டி அடிச்சாங்க. அதனால அவங்கள ஹண்டர்ஸ்னு கூப்பிடப்பட்டாங்க. அப்படி அவங்களோட பாடல்கள் ஒரு பெரிய ஷீல்டை உருவாக்கி அந்த டீமன்ஸை பூமிக்கு அடியில இருந்து வெளியே வர விடாம தடுத்தது. இப்படி ஒவ்வொரு தலைமுறையிலையும் தொடர்ந்து புது புது ஹண்டர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்ப இந்த ஜெனரேஷன்லயும் அதே மாதிரி 3 ஹண்டர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேருமே சிங்கர்ஸ், ஸ்டேஜ் ஷோஸ் பண்றவங்க. இவங்க டீமோட பேரு ஹண்ட்ரிக்ஸ். இவங்களுக்கு உலகம் முழுக்க எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த டீமன்ஸை பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா கீமாவோட பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த கீமாவால இந்த டீமன்ஸை கட்டுப்படுத்த முடியும். அதோட இந்த டீமன்ஸ் மனுஷ உருவத்துக்கு மாறக்கூடியதுங்க. அதனால கீமா என்ன பண்றான்னா ஒரு 4 டீமன் பாய்ஸை மேல அனுப்பி அந்த ஹண்ட்ரிக்ஸை காலி பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வைக்கிறான். ஏன்னா இவங்களும் ஒரு மியூசிக் குரூப் தான். இவங்களோட பேரு சாஜா பாய்ஸ். இந்த சாஜா பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஹண்ட்ரிக்ஸோட பாதி ஃபேன்ஸ் சாஜா பாய்ஸ் பக்கம் போயிடறாங்க. இந்த சாஜா பாய்ஸ் இதையே பயன்படுத்தி மனுஷங்களோட ஆன்மாக்களை குய்மாவுக்கு அனுப்பிட்டு இருக்கானுங்க. போக போக ஹண்ட்ரிக்ஸோட மார்க்கெட் குறைஞ்சிட்டே வருது. அதோட அவங்களோட ஒற்றுமையும் குறைஞ்சுது. இதன் விளைவா அவங்களோட ஷீல்டு வலுவிழக்க ஆரம்பிச்சது. அதனால இந்த டீமன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்கு அடியில இருந்து மேல வர ஆரம்பிச்சாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா ஹண்டர்ஸ் பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட உடம்புல பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது எப்படி நடந்திருக்கும், இதெல்லாம் எப்படி சமாளிச்சு நம்ம ஹண்டர்ஸ் குய்மாவை அழிச்சாங்கன்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பேரு கே பாப் டீமன் ஹண்டர்ஸ். இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாருங்க.